செவ்வாய்க்கிழமை ஈவினிங் பார்த்தீங்கன்னா செம மழைங்க. நல்லா சூப்பரா மழை பெஞ்சுட்டு இருந்தது. ஈவினிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு முருகனுக்கு வந்து விளக்கு போட ரெடி ஆயிட்டேன். தம்பி தூங்கும் போதே என்னோட வேலையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருவாங்க. தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே சாமி கும்பிட்டு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு வேக வேகமா எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா எல்லா வேலையும் செய்வேன். ஆனா இப்பெல்லாம் அவன் தூங்குற டைம் தான் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்க முடியுது. சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டுட்டு டிவிக்கு முன்னாடி இருக்க புத்தாக்கு பூ வச்சுட்டு கேண்டில் ஏத்திட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு பிளசண்டா இந்த மாதிரி வந்து வீட்டுல பூஜை பண்ணியே. டெலிவரிக்கு அப்புறம் இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாமிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெய்வேத்தியமா பால் மட்டும்தாங்க வச்சிருக்கேன். வீட்டுக்கு வெளியும் தீபம் வச்சுட்டு வீடு ஃபுல்லா வந்து சாம்பிராணி போட்டு விட்டேன், பால் சாம்பிராணி. ஏன்னா வந்து தம்பி இருக்கனால லைட்டா கொசு இருக்கிற மாதிரி இருந்தது. சொன்னாலும் சாமிக்கும் காட்டிட்டு வீடு ஃபுல்லா எல்லா இடத்துக்குமே பால் சாம்பிராணி போட்டு விட்டேன். பால் சாம்பிராணி வீட்டுல போடும்போது கண்டிஷ்டி இருந்தா விலகும். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் வீடு ஃபுல்லாவே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து இப்படிதான் எனக்கு ரொட்டீன் போச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்பதான் வந்து உட்காந்து அதுக்குள்ள எந்திரிச்சுக்கிட்டான் குட்டி. கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சிக்கிட்டே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுலேயே நைட் ஆயிடுச்சுங்க. இப்படிதான் என்னோட ஈவினிங் ரொட்டீன் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் ஆல்.